ஈஸியான முறையில் ரவா பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் சூடணும். 2 ஸ்பூன் நெய் விட்டு இஞ்சி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு டம்ளர் அளவு ரவை போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்துட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறுனா கட்டி பத்துக்கு வந்துடும். அப்போ இந்த வெந்த பாசி பருப்பையும் போட்டு நல்லா கிளறுனா நமக்கு ஈஸியான முறையில் ரவா பொங்கல் ரெடி. தாராளமாக நெய் விட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரவை பொங்கல் வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சிரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.